சேலம் ஆமாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் சக்தி அழைப்பு திருவிழா. சேலம் ஆமாப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சக்தி அழைப்பு திருவிழா முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர் தோரணங்களால் வாழைமர தோரணம் கட்டி சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கு புது பட்டாடையுடன் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்புடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் கொண்டு சிம்மாசனத்தின் மீது கால்மேல் கால் போட்டு அழகாக அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஆலய வளாகத்தில் ஸ்ரீ ஆனந்த நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு பல்வேறு விதமான நகை ஆபரணங்கள் சூட்டி நகை கிரீடத்துடன் பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் சிறுமியர்கள் கோலாட்டம் ஆடியபடி முன்னே செல்ல நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க வீரகுமாரர்களின் அழகு சேவை நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தங்க கவசத்தில் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சக்தி அழைப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வல்லம்பு சுழம்பு வல்லம்பு சுழம்பு பொங்கு வளவகத்து பொங்கு வளவகத்து வீரகுமாரர்கள் அரசு சேவையுடன் இப்படி சக்தி அமைப்பு நடிச்சுக்கிட்டு சக்தி அழைப்பு நிகழ்ச்சி தற்சமயம் நடைபெறுகிறது. இந்த குழந்தைகளுடைய மாணவர்களும் அனைத்து இந்த சக்தி அழைப்பு